ஹாய் மக்களே, நாங்க தான் வந்து ஜிஎஃப். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அமேசான்ல இருந்து சென்னையில இருந்து ஒரு மனுப்ரோன்னு ஒருத்தவர் வந்து கிஃப்ட் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. ஆல்ரெடி லைவ் ஓபன் பண்ணிச்சு. இப்ப வந்து லாங் வீடியோ ஓபன் பண்ணிருக்கோம். எதுல இருந்து ஆர்டர்னா அமேசான்ல இருந்து வந்திருக்குதுங்க. அனுப்பிச்சு விட்டது யாருன்னா மனுப்ரோ. எங்க இருந்து வந்ததுன்னா சென்னையில இருந்து நமக்காக கிஃப்ட் பண்ணிருக்காரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குதுங்க. இது அன்பாக்சிங் பண்ற வீடியோ தான் இன்னைக்கு வந்துட்டு. அதுல என்ன இருக்கு, என்ன பொருள் இருக்குன்னு ஆல்ரெடி லைவ்ல காட்டிருக்கோம். இருந்தாலும் வந்துட்டு ஒரு 2 வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் பண்ணிடலாம். எவ்வளவு பெருமையா இருக்குன்னு தெரியுமா? நமக்காக ஒருத்தவங்க சென்னையில இருந்து கிஃப்ட் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட்ரஸ் கேட்டாங்க, சொல்ல விட்டியே அப்படியே வந்துட்டு சென்னையில இருந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. நான் நம்பவே இல்லைங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு. அதுக்கப்புறம் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் வாவ் அப்படின்னு. நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் தான், எப்போ நம்ம லைவுக்கு வருவாரு. அவர் தான் வந்துட்டு அமேசான் போட்டுருக்கு முன்னாடி. பாத்தீங்களா, அமேசான்ல இருந்து வந்திருக்கு. நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓ மைக். இந்த மைக் நேம் வந்து யுக் மைக். ஓகேவா? ஓகே ஒயிட் வயர்லெஸ் மைக். ஐயோ காத்து சரியான காத்தடிக்குது. இது பழைய மைக்ல போட்டு காட்டுறோம். இப்போ வந்து இத கழட்டி எப்படி யூஸ் ஆகுது, இது வந்து காத்து சவுண்ட் கேக்குதா, அதர் சவுண்ட் கேக்குதா, இல்ல நம்மளுடைய வாய்ஸ் எப்படி கேக்குது, கிளியரா இருக்கா, ஓச்சா ஒட்டி இல்லையா, அது ரேட் எவ்வளவு, என்ன எது எல்லாமே டீடைலா சொல்லுவோம். ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்புறம் வந்துட்டு ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து இதுல ஒரு பாக்ஸ் ஒன்னு இருக்கு. பாக்ஸ்ல வந்து என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வேற தூங்கிட்டாங்க. கேபிள் கொடுத்துருக்காங்கப்பா, கேபிள் சார்ஜர் பண்றதுக்கு. அப்புறம் அந்த இது பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மைக்கோட காத்து சவுண்ட் ஏறதெல்லாம் இருக்காமல, அது இது கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மெயினான ஆப்ஷன். அப்புறம் வந்து இந்த நான் சொன்னேன்ல மைக்கோட நேம் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான கேட்டலாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதுல நிறைய போட்டிருக்காங்க. நம்ம தேவையா படிச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே முடிச்சுட்டு அடுத்தது பார்க்கலாம். ஓ செம்மையா இருக்கு. லுக்கே பாத்தீங்களா, எப்படி அழகா இருக்கு. நல்லா வெயிட்டா இருக்கு. அப்புறம் வந்து என்ன சொல்றது, வெயிட் இருங்க. சார்ஜ் காட்டுறீங்களா. அப்புறம் வந்து என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இதுல வந்து செல்லு ஆண்ட்ராய்டுக்காண்டி கொடுத்துருது. அப்புறம் வந்து 2 மைக் கொடுத்துருக்காங்க. அது வேற லெவல்ல இருக்குல்ல மைக். கண்டபடாம வச்சுக்கோங்க, நான் 2 மைக்கா வாங்கி கொடுத்துருக்காரு. எனக்கு ஒண்ணு. அப்புறம் இந்த ஒரு மைக், இது சார்ஜர் இருக்கு, என்னன்னு தெரியலப்பா. அப்புறம் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு வேற என்னடி, அவ்வளவுதானா? இல்ல, ஐபோனுக்குரியது இருந்துச்சு. ஐபோன்றது வீட்டுல போட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப செக் பண்ணி பார்த்தலாம். அந்த இதை வந்து கழட்டிடலாம். ஓகே, ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து மைக் வந்து அட்டாச் பண்ணி வச்சுங்க. அடுத்து வந்து இப்போ காற்று எப்படி அடிக்குது பாருங்க. முதல் ஸ்டெப் இது, சரியான காற்று. அப்புறம் வந்து இது வந்து 2வது ஸ்டெப்பு. எப்படி காத்துதுன்னு பாருங்க. காற்று நல்லா அடிக்குதுங்க, வேற லெவலில் காற்று அடிக்குது. பின்னாடி பைக் சவுண்ட்லாம் நல்லா ஆரெல்லாம் கேட்குது. அடுத்து வந்து 3வது ஸ்டெப்பு. இது தாங்க கடைசி ஸ்டெப்பு. நாய்ஸ்லாம் எப்படி இருக்குது பார்த்து, இப்போட ஆர்னோட பைக்கு போகுது. அப்புறம் வந்து காற்று வேற லெவலில் அடிக்குது. முடியல எப்படி பறக்குது பார்த்தீங்களா. நாய்ஸ்னா வந்து காற்று, ஆர்னு, அதெல்லாம் நாய்ஸ். எப்படி இப்போ பாருங்க எப்படி காத்தடிக்குது. திட்டவும் முடியல. அப்படின்னா வந்து நல்ல ஒர்த்து இல்லையா. நான் இன்னும் பார்க்கல, வீடியோ பார்க்குறேன். இது வந்து விலை அங்க நின்னு பேசுறேன். அது எப்படி கேக்குதுன்னு பார்த்தா நீ இங்கே இரு, நான் அங்க நின்னு பேசுறேன். வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். இல்ல நீ போ, ரித்திஸ் மடியில அடக்கலாம். ஒரு நிமிஷம், நம்ம லாங்ல போய் ட்ரை பண்ணலாம். இப்போ கிட்ட இருக்கனால ஓகே, லாங்ல போய் ட்ரை பண்ணலாம். அது விஜய் அங்க போவான். அப்புறம் வந்துட்டு பார்க்கலாம்.
ஓகே அப்போ எப்படி கேட்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து லாங் இப்போ வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போய் பார்ப்போம் எப்படி காற்று சவுண்டு அப்புறம் ஆடியோலாம் எப்படி கேட்குதுன்னு பார்ப்போம். பைக் வருது தள்ளின்னு இருக்கணும், இல்லைனா வந்து நம்மளை ஏற்றி விட்ருவாங்க. அடுத்து 2வது ஸ்டெப் ஆன் பண்ணலாம். 2வது வந்து ஆன் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து ஆடியோ எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். அப்புறம் வந்து இப்போ 3வது ஆன் பண்ணிடலாம். இங்கிட்டே இருந்துக்கலாம், அதில் லைட்டிங்லாம் நல்லாயிருக்கு. இப்போ 3வது ஆன் பண்ணிடலாமா? 3வது ஆன் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ஆடியோ கேட்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? தண்ணி இருக்குது இது இருக்குன்றா. ஓகேவா? நல்லா இருக்கான்னு ட்ரை பண்ணி கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மைக்கோட லிங்க் என்ன கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இது பேச ஒரு இந்த மைக்கோட லிங்க் என்ன கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 2213 ரூபா. ஓகேவா? நான் உட்காந்துருக்காவ. இப்போ வந்து மைக் எப்படி வேணுமா இருக்குது இன்னி பார்க்கல. நாங்கள் இன்னி ஆடியோ பார்த்ததான் தெரியும். ஒருத்தா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சரியான காற்றடிக்குது. ஓகேவா? அப்புறம் வந்து பின்னாடி பைக்குலாம் நிறையா போகுது. ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த மைக்கு ஒருத்தா என்னன்னு தெரியலை. நான் இந்த வீடியோ அப்படியே தான் அப்லோட் பண்ணுவேன். காற்றடிச்சாலும் சரி காற்றடிக்கலாம் சரி இப்படியே தான் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. வேணா வந்து வந்துட்டு இது ஓகேனா ஓகே வேணாலும் நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதனால இது வந்து எங்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம மனுப்ரூ வந்து நமக்கு இதை அனுப்பிச்சு விட்டுருக்காரு சென்னையில இருந்து. நம்ம அந்த மைக் வந்து ரிப்பேர் ஆகிட்டா அது நாங்கள் டேப்பெல்லாம் போட்டு விட்டிருந்தோமா, அதை பார்த்துட்டு நமக்கு வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் வந்துட்டு இன்னமும் உங்கள் சப்போர்ட் எல்லாருமே வந்து உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் கொடுக்கறனால தான் நாங்கள் மேலே போக முடியும். ஓகேவா? காற்று ஓவருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு ஃப்ரெண்ட் கிளாஸ் லைக் 4 லட்சம் உங்கள் 1000 ரூபா கண்டிப்பாக கொடுங்க. ஓகே பாய்.